தியானம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய கடினமான யோக பயிற்சின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை நம்ம எளிய முறையில் சிம்பிளாக நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். கண்களை மூடின நிலையில் நான் பாருங்கள், நல்ல மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடுறேன். நம்ம மன அமைதியை இழந்து எல்லாருமே வந்து தடுமாறிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம மைண்டை எப்படி டியூன் பண்ணிக்கணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தியான பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட எண்ணங்களோட தாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா மன அமைதி இல்லாம போறதுக்கே மெயின் காரணமா அமையுது. இதுல என்னன்னா எண்ணத்தை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்போ மன அமைதி வரும். நமக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுறப்பதான் இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு தோணுகுது. அப்ப அந்த தேவை வரப்பதான் நமக்கு எண்ணம் வரப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளோட அறிவு தான் மனமா இயங்கிட்டு இருக்கு. பீட்டா வேவ்ஸ்ல நம்ம இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கும், மனம் அமைதி இல்லாம இருக்கும், ரொம்ப டென்ஷன், ரொம்ப கோபம், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப நம்ம கண்களை மூடின நிலையிலேயே நம்ம நல்ல சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து வெளியில விட்டு கண்களை மூடின நிலையில ஒரு 10 மூச்சு நம்ம இழுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஹார்ட்டோட சென்டரை நல்லா கவனிக்க மனசு வந்து அமைதியாகும். இதனுடன் குரு வாழ்க, குருவே துணை. தியானம் செய், தியானம் செய், தியானம் உனக்கு வேண்டியதை செய்துவிடும். இந்த ஒரு லைன்லயே அடங்கிடுது. தியானம் பண்ணா நமக்கு என்னென்ன நன்மைகள் வாழ்க்கையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த தியானத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த பதிவு நம்ம வெளியிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எளிய முறையில நம்ம தியானம் கண்டிப்பா பழகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டான ஒரு பதிவு தான் இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பொருளாதாரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மன அமைதியை இழந்து எல்லாருமே வந்து தடுமாறிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம மைண்டை எப்படி டியூன் பண்ணிக்கணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தியான பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப காலையில இருந்து நம்ம வேலைக்கு போயிட்டா ஈவினிங் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து வீட்டுல சாஞ்சி விழுந்துடுறோம். அந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா லாஸ் ஆயிட்டு இருக்கு. வேலை பழுக்கு நடுவுல நான் தியானம் பண்றது எப்படி முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். இது ஒரு எளிய முறையான தியான பயிற்சி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தியான பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம ஒரு சின்னதா ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட எண்ணங்களோட தாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா மன அமைதி இல்லாம போறதுக்கே மெயின் காரணமா அமையுது. இதுல என்னன்னா எண்ணத்தை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்போ மன அமைதி வரும். இதுல எண்ணங்களுக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம ஒரு பதிவுல பார்த்திருக்கோம், சுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம பிராண சக்தியை கண்ட்ரோல் பண்றோமோ அப்ப எண்ணங்களோட தாக்கம் வந்து கம்மியா இருக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுவாசத்தை மாத்தி அமைச்சு இந்த தியான பயிற்சி நம்ம மேற்கொள்ள போறோம். இப்ப இந்த எண்ணங்களை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ப நம்ம சுவாசத்தை நல்லா உள்ளார கவனிக்க போறோம். இந்த தியான பயிற்சியில நம்ம சுவாசத்தை நல்லா உள்ளார கவனிச்சு நம்ம தியானம் வந்து நல்லா செய்ய. இப்ப இந்த எண்ணங்கள் நமக்கு எப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுறப்பதான் இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு தோணுகுது. அப்ப அந்த தேவை வரப்பதான் நமக்கு எண்ணம் வரப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளோட அறிவு தான் மனமா இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு மன அலை நீளத்தை வந்து கணக்கிட்டு வச்சிருக்காங்க. அததான் பாத்தீங்கன்னா EEG அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எப்படி ஹார்ட்டுக்கு ECG எப்படியோ நம்மளோட மைண்டுக்கு EEG சொல்லிட்டு நம்மளோட மென்டல் ஃப்ரீக்வன்சியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்றப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை தான் இருக்கும். அததான் வந்து பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பீட்டா வேவ்ஸ்ல நம்ம இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கும், மனம் அமைதி இல்லாம இருக்கும், ரொம்ப டென்ஷன், ரொம்ப கோபம், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதை நம்ம இப்ப மாத்தி என்ன பண்ண போறோம், இதை தியானம் பண்றப்போ நம்ம வந்து நம்மளோட மன அலை சூழலை குறைச்சி ஆல்பா வேவ்ஸ்க்கு வரப்போம். இந்த பீட்டா வேவ்ஸ்ல இருக்கிறப்போ நம்ம ஒரு முடிவே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத மனமா நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல இருந்து நம்ம ஆல்பா வேவ்ஸ்க்கு வர போறோம். அப்ப நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும். இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி எப்ப குறையும் அப்படின்னா நம்ம வந்து தியானம் செஞ்சு நம்ம சுவாசத்தை நல்லா கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும். அதுதான் ஆல்பா வேவ்ஸ். இந்த ஆல்பா வேவ்ஸ்ல வரப்போ நம்ம வந்து மன அமைதி அடையுது, நம்மளோட மனம் வந்து அமைதி அடையுது, நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறோம், நம்மளோட அறிவு வந்து நல்ல கூர்மையாயிட்டு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறப்ப நம்மளால எந்த ஒரு முடிவுமே தெளிவில்லாம தான் இருப்போம். அதே வந்து நம்ம ஒரு தியானம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு
விஷயமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு அறிவு சார்ந்த விஷயமா இருக்கும். நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற காந்த சக்தி வந்து செலவாகாம இருக்கும். கோவப்படுறப்ப பார்த்தா நம்ம உடம்புல ரொம்ப காந்த சக்தி செலவாயிருக்கும். அப்ப நம்ம உடனே நம்ம கோவப்பட்டு கொஞ்ச நாளில் நம்ம பார்த்தோம்னா மைண்டு உடம்பு நம்புறது எல்லாமே ஒரு அமைதியற்ற நிலையில இருக்கிறது நம்ம நல்லாவே உணர முடியும். ஒரு உடல் சூடு அதிகரிக்கும். அப்போ ஒரு ஃபீவரிஷாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள இந்த தியான பயிற்சி நமக்கு எளிய முறையில் நல்ல பயன்படும். ஆக்சுவலாக வந்து தியானம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய கடினமான யோக பயிற்சின்னு சொல்லிட்டு. அந்த பயிற்சியை நம்ம இப்போ எளிய முறையில் சிம்பிளாக நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். இதே சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உட்காந்துக்கிறப்போ நமக்கு தியானத்துக்கு ஏற்ற ஆசனம். அப்புறம் 2 கைகளும் சின்முத்ரா வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நம்ம வந்து சின்முத்ரா வச்சுக்கிறோம். இந்த சின்முத்ரா நமக்கு என்ன யூஸ்னா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துது. சின்முத்திரை வைக்க வைக்க தியானத்துக்கு ஏற்ற முத்திரையும் நம்ம இதை சொல்கிறோம். இது வந்து நல்ல மனசை ஒருநிலைப்படுத்துது. இந்த நிலையில் நான் கண்களை மூடி என் சுவாசத்தை மட்டும் கவனிக்க போகிறேன். நான் எப்படி நல்லா மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடுறேன். இது மட்டும்தான் நமக்கு இப்போ இந்த இடத்துல என்னோட கான்சென்ட்ரேஷன். கண்களை மூடின நிலையில் நான் பாருங்க நல்ல மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடுறேன், மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடுறேன். நம்ம கவனம் எல்லாம் மூச்சு காத்துலயே இருக்கணும். கண்களை மூடி நம்ம பண்றப்போ நம்மளோட சுவாசத்தை மட்டுமே நம்ம கவனிக்கிறோம். சுவாசத்தை மட்டுமே கவனிக்க என்ன ஆகுதுன்னா நீங்க சுவாசத்தை கவனிக்கிறதே நீங்க மறந்த நிலையில ஆயிடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் நீங்க ரொம்ப மனசு அந்த நேரத்துல அமைதியாகுது. இந்த நேரத்துல நீங்க ஒரு நம்மளோட ஹார்ட்டோட சென்டர் வந்து மைய புள்ளியா வச்சு நீங்க அந்த இடத்துல வந்து உங்களோட நினைவுகளை செலுத்தலாம். சுவாசத்தை நல்லா இழுத்து வெளியே விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஹார்ட்டோட மையத்தை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 10,000 சூரியன் ஒரு ஒளி பிரகாசம் எப்படி இருக்கும் அந்த ஒளியை நீங்கள் வந்து அங்கே உணர முடியும். இப்போ கண்களை மூடின நிலையிலேயே நம்மளோட ஹார்ட்டோட சென்டரை கவனிக்கிறப்போ என்ன நீங்கள் வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம், தீபத்தை நினச்சிக்கலாம். அந்த தீபத்தில் சுடர் விடுற அந்த ஒளியை வந்து நம்மளோட ஆன்மாவாக நினச்சி கூட நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு இன்டர்னல் டெக்னாலஜி. அது நமக்கு ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஒரு மையத்தை வச்சு நம்ம தியானம் பண்ண என்ன ஆகுதுங்கிறப்போ நம்மளோட உயிர் சக்தி வந்து அந்த இடத்துல பெருக ஆரம்பிக்குது. உயிர் சக்தி பெருக நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ஜீவகாந்த சக்தி நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இதன் மூலமா நமக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்குது. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரே எளிதில் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது மட்டும்தான். நல்ல மூச்சை இழுத்து மூச்சை வெளியில விடுறோம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 4 நிமிஷம் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக ஒரு 5வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில வருவோம். அப்ப நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். திருப்பி நம்ம வந்து நினைவுகளை மூச்சு காத்து மேலேயே வச்சு தியானம் பண்ண என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளோட இது வந்து நல்ல ஒரு பழக்கத்துக்கு விண்டாயிடுது. அப்புறம் நீங்களே வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம அதுலேருந்து வெளியில கண்டிப்பா போக முடியாது. இது ஒரு நாளடைவில் நீங்க நல்லா பண்ணி நம்மளோட அதோட மாற்றத்தை நல்லா உணர முடியும். இப்போ இதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆல்ஃபா வேவ்ஸ்ல வருவீங்க. உங்களோட மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும், மன அமைதி நல்லா அடையும். ஹார்ட்டோட மையப்புள்ளியை நினைச்சு தியானிக்க நம்மளோட உயிர் சக்தி வந்து அந்த இடத்துல அதிகரிச்சுட்டு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நல்லா கிடைக்குது. இப்போ இதை நம்ம எப்படி ஒரு நல்ல இந்த மாற்றத்தை நம்ம உணர முடியும் அப்படின்னா நம்ம தியானம் செஞ்சு பழகிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் கழித்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு கோவப்பட்டா கூட அந்த கோவப்படுறப்போ நம்ம உள் உணர்வு சொல்ல ஆரம்பிக்கும், நம்ம கோவப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நம்மளை மாற்றி அமைச்சுக்க முடியும். இதெல்லாம் தியானம் செய்யறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தான் இதெல்லாம் அமையும். இந்த தியானத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம காலையில் ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ நம்ம கண்களை மூடின நிலையிலேயே நம்ம நல்லா சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து வெளியில் விட்டு கண்களை மூடின நிலையில் ஒரு 10 மூச்சு நம்ம இழுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஹார்ட்டோட சென்டரை நல்லா கவனிக்க மனசு வந்து அமைதியாகும். இது நம்ம டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்னும் நம்ம தியானம் பண்ண பழகிக்கணும், நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு குருவை நம்ம தேடிக்கொள்ளலாம். இப்போ மனவளக்கலையில் பார்த்தோன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதில் தியானம் வந்து நல்ல எளிய முறையில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நேரம் இருக்கிற அன்பர்கள் வந்து நம்ம அவங்களுக்கு அருகில் இருக்கிற மனவளக்கலை மன்றத்தை நம்ம தொடர்பு கொண்டு அங்கே நல்ல தியானம் பழகிக்கலாம். அதன் மூலமாக
மூலமாக நம்மளோட மன அலை சூழலை குறைச்சி நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ணிக்க முடியும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.